கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. இதை நாம் தியானிப்போம். ஒருமுறை அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி, இனி நமக்கு கடவுள் தேவையில்லை, விஞ்ஞானம் அதிகமாக வளர்ந்து விட்டது, விவசாயம் தொழில்நுட்பத்தில் நாம் ரொம்ப வளர்ச்சி அடைந்து விட்டோம், இந்த பூமியிலிருந்து நம்ம வேற கோள்கள் மேலே வானமண்டலங்களையும் நம்ம வேற கோள்களுக்கு நாம் சென்று வருகிறோம், இனி மனிதர்களை கூட நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு, இனி நமக்கு கடவுள் நமக்கு எதற்கு கடவுள் என்று முடிவெடுத்தனர். நம்மளாவே நம்ம மனிதரெல்லாம் உருவாக்கிறோம், நம்ம தான் ரொம்ப எல்லா வளர்ச்சியில் விஞ்ஞான வளர்ச்சியிலையும் எல்லாத்துலேயும் கூடி போனோம், அதனால் இனி நாமளே மனிதரை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள முடிவெடுத்து கடவுள்மை நமக்கு எதுக்கு அப்படிங்கிற நிலவரத்துக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இதை தேவன் கவனிக்கிறார். இவங்க பேசுகிறதெல்லாம் ஆண்டவர் என்ன கவனிச்சுட்டு, நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கவனித்து கேட்டேன், நான் ஒரு போட்டி, நம்மளுக்குள்ள 2 பேர்த்துல ஒரு போட்டி வைப்போம், அது மனிதனை படைக்கும் போட்டி. நான் ஆதியிலே ஆதாமை படைத்தது போல எப்பொழுதும் அதே முறையில் நீங்கள் படைக்க வேண்டும் என்று கூறினார். அறிஞர்களும் விஞ்ஞானிகள் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. உடனே அதில் ஒருவர் மனிதனை படைக்க மண்ணை எடுக்க கீழே குனிந்தார். தேவன் அவரை பார்த்து தடுத்து அவரை பார்த்து சொன்னார், மண் எடுக்கக்கூடாது, நான் படைத்த மண்ணை எடுக்காதே, நீ சொந்தமாக மண்ணை உண்டாக்கி அதிலிருந்து மனிதனை படைக்க வேண்டும் என்றார். அவ்வளோ நேரம் வீரமாக பேசி கொண்டிருந்தார்கள். அடுத்ததும் எதுவும் பேச முடியாமல் வாயெடுத்து நின்றனர். நாம் பார்க்கிற வானம், பூமி, காற்று, நீர் அனைத்தும் நம் தேவன் படைத்தது. இந்த உலகில் நாம் உயிர் வாழ வேண்டுமானால் தேவன் படைத்தவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். தேவன் உண்டாக்கின காற்றை தான் நாம் சுவாசிக்க வேண்டும். தேவன் படைத்த தண்ணீரைத்தான் நாம் குடிக்க வேண்டும். எனக்கு தேவன் தேவையில்லை என்று சொல்வோம் என்றால், அவர் படைத்த தண்ணீரை குடிக்கக்கூடாது, காற்று சுவாசிக்கக்கூடாது, இது அவர் படைத்தது நம்மமே ஒன்றுமே தொடக்கூடாது, அதில் எந்த சாத்தியமும் கிடையாது. ஒவ்வொரு நொடியும் நம்ம தேவைகளுக்காக ஆண்டவர் படைத்ததை தான் நாம் என்ன நம்பி இருக்கிறோம். அப்படின்னா அவைகளை படைத்த தேவனை நாம் எவ்வளோ அதிகமாக பற்றி கொண்டு அவரை சார்ந்திருக்க வேண்டும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து, என்னில் நிலைத்திருங்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். தேவன் படைத்தவைகளை மட்டும் எனக்கு போதும், தேவன் வேண்டாம் என்று சொல்லாமல் ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் தேட வேண்டும். நம்முடைய முதல் தேவை நம்மை படைத்த தேவன் மட்டுமே. அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. எவ்வளவு விஞ்ஞானங்கள், அறிவியல் அறிஞர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை அவங்க கண்டுபிடிச்சாலும் மனுஷனை உண்டாக்குன தேவனால் மனுஷனுக்கு உயிர் கொடுக்கவும் தெரியும், உயிர் எடுக்கவும் தேவனால் தான் முடியும். மனுஷனால் அது முடியவே முடியாது. அதனால் தேவன் தான் நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருந்து செய்கிறாரு. தேவன் சொல்லியிருக்கிறாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நாமும் அவர் அல்லாமல் ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாது. எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி தான் நமக்கு எல்லாம் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.